ஹாய் ஹலோடா கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஜிஹுக்கோட ஒரு ஒன் ஷாட் தானே பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்து ஐ எம் நாட் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஹெட்செட் வியூ பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டில் நெசஸ்க்கு டைஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. குட்டியாக இன்ட்ரோ பாட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜேகேக்கும் ஜிமினுக்கும் லவ் மேரேஜ் தான் இருக்கும். 5 years ஆகுது. அவங்க 2 பேருக்கும் ஒரு கேர்ள் பேபி இருக்குது. 4 yearsல யூகேஜி படிச்சுட்டு இருக்கா. எப்போ குழந்த பிறந்துச்சோ அதுலேருந்து ஜேகே குழந்தைய மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். ஜிமினுக்கும் ஜிகேக்கும் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இருக்க அது ரொம்ப பெருசான மாதிரி ஜிமினுக்கு ஒரு ஃபீல். ஜிமின்கிட்ட முன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஃபோக்கஸ் எல்லாமே குழந்தைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கேப் இருந்த மாதிரி ஜிமினுக்கு தோணுது. இதாண்டா இன்ட்ரோ. பேலன்ஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்னிங் டைம் தான் ஆகுது. ஜேகே அவன் ரூமில் நின்று கத்திட்டு இருக்கான். ஜிமின் எவ்வளோ அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. சாரி ஜேகே, நேற்று ரொம்ப ஒர்க் ஆயிடுச்சு, அதே இந்த ஷர்ட்டை அயர்ன் பண்ண முடியலை. ஜிம்மன், பேசாமல் கொஞ்சம் வெளில போறியா? இன்றைக்கி முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குன்னு. ஆனால் இந்த ஷர்ட்டு இப்போல்லாம் நீ சரியாகவே எதையும் செய்கிறது கிடையாது. தூங்குற, இதை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்க. அக்கானாவை கூட நீ சரியாக பார்த்துக்கிறது இல்லை. போதும் ஜேகே, எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. நேற்று எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகிடுச்சு, அதான் இதை அயர்ன் பண்ண முடியலை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணேன்ட்டு ஒயிட் ஷர்ட்டை வந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே அதுக்காட்டியும் அஹானாவை பார்க்க போயிடுறான். அஹானா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை கூட உன் மம்மியால் உனக்கு ஊட்டி விட முடியலல்ல. அப்படி என்ன தான் பண்ணிட்டு இருக்கானோன்ட்டு அப்படியே ஃபீட் பண்ணிட்டு அவளையும் ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்கா. ஜிமினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே எட்டி பார்த்தா அப்பாவும் பொண்ணும் நல்லா சிரித்து பேசிட்டு இருக்காங்க. நீ என்கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ற மாதிரி இருக்கு. நீ என்னை லவ் பண்ணும்போது ஒரு டைம் கூட உன் கோவத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ 2 yearsா ஒரு மாதிரியாக இருக்குது. அது இந்த 6 monthா ரொம்ப அவனை மிஸ் பண்ணுறேன். பக்கத்தில் தான் இருக்க, ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதிகமாக நீ என்கிட்ட பேசுகிற வேர்ட்ஸு என்னை திட்டுறது தான். தெரியலை, இது இப்படியே கண்டினியூ ஆகக்கூடாது. அது மட்டும்தான்ட்டு அப்படியே அந்த ஷர்ட்டை அயர்ன் பண்ணிவிட்டு கீழே போய் கொடுத்தா ஜேகே எதுவுமே சொல்லாமல் அதை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அஹானாவையும் தூக்கிட்டு அவன் ஆஃபீஸ் போயிடுறான். போகிற வழியில் இவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுவான். ஜேகே போகும்போது ஜிமின் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான், இவனை ஹக் பண்ணி ஃபோஹேல கிஸ் பண்ணுவான்ட்டு. ஆனால் அஹானாக்கு மட்டும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போய் விட்டுட்டான். ஜிமினுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்குது. அப்படியே சேடாக சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிறான். அழுக வருது, ஆனால் அழுகவே இல்லை. எப்போ நடக்குதுங்கிற மாதிரி தான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஈவினிங் ஆயிடுது. அஹானாவை போய் இவன் தான் கூப்பிட்டுட்டு வரான். ஆனால் ஜேகே அப்போ தான் இவனுக்கு கால் பண்ணுறான். காலையிலேருந்து கால் பண்ணல பாரு, ஸ்கூல் வீர டைம் ஆயிடுச்சு. உடனே கால் பண்ணுறான். இவனுக்கு என் மேலே பாசமே இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் பொண்ணு மேலே மட்டும்தான். அப்படியே இவனும் அட்டன் பண்ணுறான். அகானாவை பிக் பண்ணிட்டியா? ஜேகே என் கூட தான் இருக்கா. சரி, பத்திரமா அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போ. அது கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வாங்கணும், நான் வாங்கிட்டு கூப்பிட்டுட்டு போகிறேன். சரி ஜிமின், அவளை எங்கேயும் விட்டுறாத. அப்படியே அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ கூட பாரு, இவ்வளோ சேஃபாக பார்த்துக்கணுமா? நீ என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? எதுவுமே கேட்குறது இல்லை. ஐயோ, ஏன்டி உங்கள் அப்பா இப்படி இருக்காரு? பொறாமையாக இருக்குது, ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஏன் ஒன்று பெத்தோன்னு தோணுது. நான் பேசுகிறது தான் தப்பு. குழந்தைகிட்ட போயிட்டு அப்படியே அஹானாவை தூக்கிக்கிட்டு இப்போதைக்கு க்ராசரி ஷாப் தான் போகிறான். நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருக்கான். ஆனால் அகானா அப்படி கிடையாது, ரொம்ப சேட்டை பிடிச்சவ. ஜிமின்னு ஜேகே கிட்ட மாட்டி ஒன்றுங்கிறதுக்காகவே எங்கேயாவது கீழே உழுந்து வாழ்வா போல இருக்கு. இப்பயே அதே மாதிரி தான். இவன் திங்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது இவன் எங்கேயும் எஸ் ஆகிட்டா. அவ்வளோதான், ஜிமினுக்கு உயிரே இல்லை. எங்கே போன இவ? இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தா. ஐயோ, எங்கடி போன? அவங்க அப்பாவுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. அகானா,
அகானான்ட்டு அந்த ஸ்டோர் ஃபுல்லாகவே தேடிட்டு இருக்கான். ஆஹா, இது எங்கேயோ போய் உட்காந்துக்குச்சு போல இருக்கு. ஐஸ்கிரீம் பார்த்ததும் இவன் எங்கே பார்த்தாலும் சுற்றி ரொம்ப டயர்டாயிட்டான். அழுகே வந்துடுச்சு. ஜேகே இன்னைக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவராக தேடிட்டு இருந்திருப்பான். அந்த கடையில் உள்ள எல்லாருமே தேடிட்டு இருந்திருப்பாங்க. எங்கடி போன பாரு அகனா, மம்மி கிட்ட வந்துடுடின்ட்டு அப்படியே வேகமாக அந்த ஸ்டோர்லேயே நின்று அழுதுட்டு இருக்கான். இப்போ தான் அகனா அழுகுற சவுண்ட் கேட்குது. அந்த கடையோட லாஸ்ட்டில் இந்த ஐஸ்கிரீம்லாம் வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரீசர் ரூம் கிட்ட. ஸோ இவன் வேகமாக ஓடி போய் பார்த்தா முட்டியில் அடிபட்டு ரத்தம் வருது. அவளுக்கு வலிக்குதோ இல்லையோ ஜிமினுக்கு அழுக வந்துடுச்சு. என்ன ஜேகே கிட்ட என்ன சொல்ல போகிறான்னு தெரியலை. அப்படியே தூக்கிக்கிட்டு, ஏன்டி இங்கே வந்த? மம்மி, ஐ வாண்ட் ஐஸ்கிரீம். இந்த அடி இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீ தான் அங்கே திங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தியா? போகும்போது வாங்கிக்கலான்ட்டு தான் இங்கே வந்து நின்றேன். கீழே விழுந்துட்டேன். எனக்கு தெரியும், நான் தான் விழுந்தேன். டேடி ஒன்று தானே திட்டுவார். தெரிஞ்சா சரிடி. உன் டேடி இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாருன்னு தெரியலை. அப்படியே அவன் பயந்துக்கிட்டே திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவளுக்கு காலில் ஒரு பேண்டட். ஜேகே கால் பண்ணுறான். எப்படி சொல்கிறதுனே தெரியலை. பயமாகுது. வந்தால் வீட்டையே ரெண்டாக்கிடுவான்ட்டு ஜிமீனுக்கு நல்லாவே தெரியும். கால் பண்ணிட்டானா? இன்னைக்கு என்னெல்லாம் திட்டு வாங்க போகிறேன்னு தெரியலை. ஏன்டி நீ வரேன்ட்டு அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணான். அகானா எங்க? ஜேகே, அது அகானா எங்கன்னு கேட்டேன். இதோ இருக்கா ஜேகே, கூட அவகிட்ட. ஜிமினை கொடுக்குறான். ஆனால் அகானா சொல்லவே இல்லை. என்ன பண்ணுறாங்க என் பிரின்சஸ்? டேடி என்னாச்சு? என் பிரின்சஸ்க்கு என்னாச்சு? வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. நல்லா தான் இருக்கு. எப்போ வருவீங்க? ஐ மிஸ் யூ. அவங்க மம்மி ஒன்று சேஃபாக கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டாங்களா? மம்மியே கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டாங்கன்ட்டு இவ சொல்லிட்டு கட் பண்ணிட்டா. ஏண்டி கீழே விழுந்து வாரினது சொல்ல வேண்டியதானே? டேடி ஒர்க்கில் இருக்காரு. இப்போ தெரிஞ்சதுன்னா சீக்கிரமாக வந்துடுவார். இன்னைக்கு எப்படியோ ஒரு ரணகலை கன்ஃபார்ம்ன்ட்டு அவளை தூங்க வைக்க கரெக்டாக ஜேகேவும் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அகானாவை தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்க்க போகிறான். இங்கே ஒருத்தன் கிச்சனில் நிற்கிறான். ஆனால் இப்போல்லாம் அவன் கண்ணுக்கு நான் தெரியறதே கிடையாது. அவன் பொண்ணு, அவ்வளோதான். எனக்கு ஒரு மாதிரியே கஷ்டமாக இருக்கு ஜேகே. நீ என்னை அவாய்ட் பண்ணுறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ உள்ளே போயிட்டு வந்து கத்துவ தெரியும். ப்ரிப்பராக நின்றுக்கணுன்ட்டு அப்படியே இவனும் கேஷுவலாக எப்பொழுது மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஜிமின்ட்டு ஒரு சவுண்டு, அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டானான்ட்டு இவனும் அப்படியே ரொம்ப பயந்துக்கிட்டே அகனா ரூமுக்கு போனான். என்ன இது? என்ன ஜிமின் இது? அது ஜேகே, அந்த ஸ்டோரில் கீழே விழுந்துட்டா. அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறான். அவன் வயசை பார்த்தாலே இவனுக்கு அவ்வளோ பயமாகுது. ஜேகே, ஏன் மேலே தப்பு இல்லை. போதும் ஜிமின், நிறுத்துறியா? ஒரு குழந்தைய உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. கால் பண்ணும்போது ஏன் இந்த விஷயத்த என்று சொல்லலை? அது நீ ஒர்க்கில் இருப்ப. அதான் ஜேகே. இன்னாஃப் ஜிமின். உன்னை என்னென்னமோ நினச்சேன். நீ ஏன் இப்படி மாறிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியலை. சுத்தமாக எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க. நானா? ஆமாம் ஜிமின், நீ தான். ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரியலை. ஜேகே, போல நிப்பாட்சியா? எனக்கு மட்டும் அவன் மேலே அக்கறை இல்லாத மாதிரி நீ பேசிட்டு இருக்க. அவள் கீழே விழுந்துட்டா. நான் என்ன பண்ணட்டும்? எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்படியே அகானாவை தூக்கிக்கிட்டு இவனா ஹாஸ்பிட்டல் தான் போகிறான். ஜிமினுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. இவன் பேசுறது எல்லாமே என் பொண்ணுங்கிற மாதிரி பேசுகிறான். நம்ம பொண்ணுங்கிற மாதிரி எந்த ஒரு வேர்ட்ஸும் வரவே மாட்டேங்குது. அது வரை அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகுது. இவன் மாற மாட்டான். இவன் ஏன் இப்படி மாறிட்டானே தெரியலை. ஜேகே, ரொம்ப ஹர்ட் பண்ணுற தெரியுமா? நீ இப்போல்லாம் என்கிட்ட பேசுகிற வேர்ட்ஸே இந்த திட்டத்துக்கு மட்டும்தான். புரியுது உனக்கு உன் பொண்ணு மேலே அவ்வளோ லவ் இருக்குன்ட்டு. ஆனால் என்ன புரிய மாட்டேங்குது நான் உன்னோட ஒய்ஃப்ன்ட்டு. அப்படியே ஜிமின் இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டே டின்னரை மேக் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் லேட்டாக வராங்க. அகானா தூங்கியிருப்பா. இப்போ அப்படியே உள்ளே வந்து ஜேகே
குழந்தைய தூக்கிட்டு குழந்தை ரூமுக்கு தான் போகிறான். இவனை ஏஞ்சி நின்றுட்டு, ஜேகே டின்னர் எடுத்து வைக்கவா? அவன் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே ரூமுக்கு போயிட்டான். சரி வருவான்ட்டு இவனும் வெயிட் பண்ணி பார்க்க வரவே இல்லை. அப்படியே சோஃபாலே தூங்கிட்டான். ஒரு 12:30 மாதிரி ஜிமின் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கோம். ஸோ அப்போ தான் அவன் ஏஞ்சி பார்க்குறான். டைம் என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, ஏன் ஜேக்கி இன்னும் வரவே இல்லைன்ட்டு. அப்போ தான் ரூமில் போய் பார்த்தா 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இவனும் அப்படியே சோஃபாவில் போய் படுத்துக்கிறான். அழுகியாக தாங்கலை. கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுகிட்டே தூங்கியிருப்பான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் வேக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. வேக்கப் ஆகிட்டு பார்த்தா ஜேகே அதுக்கப்புறம் அஹானா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். குழந்தைக்கு வந்து இவன் ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் அவசரமாக ஏஞ்சிட்டு, ஜேகே ஒரு 10 மினிட்ஸ் இரு, நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். இல்லை ஜிமின், எனக்கு டைம் இல்லை, நீ நல்லா ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன்ட்டு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். இவனுக்கு இன்னும் கடுப்பாகுது. அப்படியே ஒன்றுமே சொல்லவே இல்லை, சைலண்டாக நின்ட்டான். அவளுக்கு அப்படியே ஹேரை கோம் பண்ணிட்டு அவ்வளோ கிஸ் அந்த குட்டி ஃபேஸில். அவள் வந்து ஜிமினை பார்த்து பாய் மம்மின்ட்டு ஃப்ளைன் கிஸ் கொடுக்குறா. ஜிமினுக்கு இப்போதைக்கு ஒரு ஆறுதலே ஆகனா மட்டும்தான். ஸோ அவனை அப்படியே கிஸ் பேக் பண்ணலான்னு பார்த்தா இவன் தூக்கிட்டு ஓடிட்டான். அன்றைக்கி ஃபுல்லாகவே ஜிமினுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுது. சமைச்சிருக்கவும் மாட்டான், சாப்பிட்டே இருக்க மாட்டான். ஃபோனு ஒன்று வேஸ்ட்டு தான். ஏன்னா லவ் பண்ணும்போது ஜேகே ஒவ்வொரு நேரமும் ஜிமினை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுறேன்ட்டு. அந்த நோட்டிஃபிகேஷன் கால் இப்போதைக்கு அந்த ஃபோன் பார்க்கும்போது ஜேகே கிட்டேருந்து கால் வர்றதே ரேர் தான். அதான் அஹானா இவன் கூட இருந்தால் மட்டும்தான் அந்த கால் கூட வரும். ஸோ ஃபோனை பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே படுத்துடுறான். இன்னும் 1 வீக்கில் 2 பேருக்கு மேரேஜ் அனிவர்சரி வரப்போகுது. அப்போயாவது எல்லாம் மாறும்ன்ட்டு ஜிமினுக்கு ஒரு சின்ன இது. ஸோ அப்படியே அன்னைக்கு டே ஃபுல்லாகவே போயிருக்கோம். ஜேகே வந்து ஜிமின் கிட்ட பேசியே இருக்க மாட்டான். அக்கான ரூம்லேயே இருந்துட்டு இருப்பான். அந்த வீட்லேயே இவனுக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கு அந்த சோஃபா மட்டும்தான், அதுலேயே படுத்துக்கிட்டு ஏக்கமாக அந்த ரூமையே பார்த்துட்டு இருக்குது. 2 பேரை விளையாடுற அந்த சவுண்ட்லாம் கேட்குது. இவனுக்கும் ஆசையாக இருக்குது. அது என்னவோ தெரியலை, ஜேகே ஜிமினை ஏன் திடீர்னு ஒதுக்கிட்டா அவனுக்கு குழப்பமாக இருக்குது. ஸோ இன்னும் அந்த 4-5 டேஸ் போகுது. சாட்டர்டே இன்னைக்கு ஸ்கூல் வேற லீவு. காலையிலே ஜேகே ஏஞ்சி ஜிமினை பார்க்குறதுக்கு கிச்சனுக்கு வரான். என்ன இவன் கிச்சனுக்கு அதுவும் ரொம்ப டேஸ் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்கானா? ஜிமின், சொல்லு ஜேகே, ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேணாம், இன்னைக்கு சாட்டர்டே. ஆமாம், இன்னைக்கு சாட்டர்டே தான். அக்கானாக்கு ஸ்கூல் லீவு, அவளை பார்த்துக்கோ. இங்கே பாரு, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சு, அதான நினச்சேன். இவன் என்ன தெரிய வந்திருப்பான், தான் பொண்ணு எப்படி இருக்கணும்ன்ட்டு சொல்ல வந்திருக்கான்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு. இங்கே பாரு ஜிகே, எனக்கோ தெரியும் அவள் எனக்கோ பொண்ணு தான், ஏதோ உனக்கு மட்டும் கேர் இருக்கிற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. இல்லை ஜிம்மான், நல்லா பார்த்துக்கோ. இப்போல்லாம் நீ முன்ன மாதிரி கிடையாது. யாரு, நானா? ஆமாண்டா. அது சரி, இப்போ என்ன, உன் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கணும். நீ வர வரைக்கும் இந்த வீட்டில் இப்போதைக்கு எப்படி தெரியுமா இருக்குது, ஏதோ மெய்ட் மாதிரி இருக்குது, சம்பளமே இல்லாத வேலைக்கார மாதிரி இருக்குது. டே, எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? ஓதஞ்சிக்கே, ஸ்டாப் பண்ணு, ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. எனக்கும் என் குழந்தைய பார்த்துக்க தெரியும், ஏதோ உனக்கு மட்டும் கேர் இருக்கிற மாதிரி நீ பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? மெய்ட் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அவனுக்கு அழுகியாக தாங்கவே இல்லை. அப்படியே ஜேகே ஜிமின் கிட்ட வரான். போதும், வேலைக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அப்படியே அவன் நகர்ந்துக்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரியாயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு அவனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை, அவனுக்கு டைம் இல்லாதனால கிளம்பிட்டான். அப்படியே அஹானா போய் பார்த்தா அவள் பால் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கா. இதை எப்போ இவன் ரெடி பண்ணா? நானும் கிச்சனில் தான் இருந்தேன், என்கிட்ட தான் பேசிட்டு இருந்தான். ஆனால் பால் ரெடி பண்ணி பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கான். இவனன்ட்டு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியலை. அப்படியே குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான்.
கொஞ்சம் அவனுக்கு ரிலாக்ஸாக இருக்குது குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிறது. இப்போ அகானா ஜிமினோட சிக்ஸை கப் பண்ணிட்டு, என்னாச்சு உனக்கும் டேடிக்கும் ஒரு மாதிரி சண்டை போட்டே இருக்கீங்க? அதாண்டி எனக்கு ஒன்று தெரியலை, உன் அப்பனுக்கு என்னாச்சுன்ட்டு. வந்தா கேள, நீ இவ்வளோ பேசுகிறல்ல, ஏன் உன் டேடிகிட்ட கேட்க மாட்ற? நான் எங்கே கேட்கல, நான் கேட்டு தான் இருக்கேன். ஆனால் டேடி தான் உன்னை மம்மி சரியாக பார்த்துக்க மாட்டாங்கிறாரு. நீ நல்லா தானே பார்த்துக்கிற? ஆமாம், நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியலை. ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணுறேனா ஆன்ட்டு அவனுக்கு அந்த வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லா கப்புள்ஸுக்கும் நடக்கிறது தானே. குழந்த பிறக்கிற வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. அவங்க லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் அதிகமாகும். அதே மாதிரி தான் ஜேகேக்கு. ஆனால் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், அதை பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஃபோக்கஸ் எல்லாம் குழந்த மட்டும்தான். ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் அகனா சிரித்தாலே அவனுக்கு அது அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக தோணுது. ஸோ அகனா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்தா அவனுக்கு கோபமாக வருது. இப்போல்லாம் இவன் பண்ணுற இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் கூட அவனுக்கு பெருசாக தெரியுது. பேசுனா கரெக்டாக ஆகிடும்னு நினைக்கிறோம், ஆனால் தெரியலை. ஸோ அன்றைக்கி டேஸ் அப்படியே போயிருக்கோம். ஈவினிங் ஜேகேவும் சீக்கிரமாக வந்துட்டான். இப்போ ஹாலில் 3 பேர் உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. அகானாக்கு பசி வந்துடுச்சு போல இருக்குது. ஜிமினிக்கிட்ட வந்து மில்க் கேட்குறா. ஸோ அவனை மில்க் ரெடி பண்ணிவிட்டு, அது சூடாக இருந்திருக்கும், ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக அங்கே டைனிங் டேபிளில் வச்சுட்டு இவனுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். ஜேகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், இந்த பால் மட்டும் ஊற்றி கொடு. அவன் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரியா காதில் வாங்கினானா என்னன்னு தெரியலை. இவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு குளிக்க போயிட்டா. இப்படி கொஞ்ச நேரம் ஆகுது. அகானா பால் எடுக்கிறேன்ட்டு ஃபுல்லாக மேலே கவுத்துக்கிட்டா. லைட்டாக சூடாக இருந்ததுனால செம்மையாக கத்துறா. அவ்வளோதான், ஜேகேக்கு சொல்லவா வேணும். அந்த லேப்டாப்பை கீழே போட்டுட்டு அகானா வந்து அப்படி தூக்கிக்கிறான். டாடி எரியுது, டாடி ரொம்ப எரியுதுன்ட்டு செம்மையாக அழுகிறா. அவள் ட்ரெஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவள் ஸ்கின்னெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஜிமின்ட்டு கத்துறான். அவன் குளிச்சது பாதி குளிக்காத பாதின்ட்டு அவசரமாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்தா. இந்த மாதிரி ஒரு கூத்து. இவனுக்கு தான் கோவம் அதிகமாக தாங்கலை. ஜேகே, நான் தான் சொல்லிட்டு போனேன்ல ஜேகே, மில்க் இருக்கு ஊற்றி கொடுன்ட்டு. என்னாச்சு? ஜிமின், எல்லாம் ஒன்னால தான். ஆ, என்னாலயா? ஆமாண்டா, அந்த பால் கூட உனக்கு குழந்தை கொடுக்க தெரியாதா? அப்படி என்ன நீ வீட்டில் இங்கே பண்ணிட்டு இருக்க? எப்போ பார்த்தாலும் தூங்குறது, ஃபோனை பார்க்குறது, சாப்பிட்றது, இதை தவிர உனக்கு என்ன தெரியுது? அவனுக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகுது இவன் பேசுகிறது. அப்படியே அழுகியாக தாங்கலை. இப்போ கத்துறது சரி கிடையாது. அகானா கிட்ட வந்தா ஜிக்கி தரமாட்டிக்கிறான். போதும், நீ பார்த்த லட்சணம்லாம். அந்த குழந்தை பால் கேட்டுச்சு, அதுக்காட்டி நீ என்ன குளிக்க போயிட்டேன்ட்டு இன்னும் வேகமாக கத்தி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டான். இதுக்கு மேலே ஜிம்மினால் முடியலை. அப்படியே செம்ம கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கான். நான் என்ன பண்ணேன்? எது எடுத்தாலும் என்னையும் சொல்கிறது. ஜிக்கிக்கு என்னை பிடிக்கல. நான் தான் சொல்லிட்டு போனேன், பால் இருக்க ஊற்றி கூடன்ட்டு. அகனாக்கு என்னாச்சின்னு தெரியலை. ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மாட்டேங்கிறான். நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்படியே அவனுக்கு அதிக ஆத்திரமாக தாங்கலை. இப்போ 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அகனா சொல்லியிருப்பா மம்மி என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்ட்டு. அவனுக்கு இருந்தாலும் அதெல்லாம் அவனுக்கு கிளியர் ஆகவே இல்லை. அப்படியே குழந்தைய தூக்கிக்கிட்டு ரூமுக்கு போனவன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோரையே. இவன் எப்படி போய் குழந்தைய பார்க்குறதுன்னு தெரியாமல் தட்டிக்கிட்டே இருக்கா. ஜேகே, நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது. ப்ளீஸ் ஜேகே, கதவு தோற. நீ பார்த்த லட்சணம்லாம் போதும், உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு. ஜேகே, நீ பண்ணுறதெல்லாம் சரி கிடையாதுடா. ப்ளீஸ் கொஞ்சம் கதவை தோற, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இவன் அழுகிறான். அப்போ தான் அவன் கதவை திறக்கிறான். இவன் போய் அகனாவை ஹக் பண்ணிட்டு, சாரிடா, மம்மினால தானே, அது அவ்வளோத்துக்கு ஹீட்டாக இருந்திருக்காது, ரொம்ப பெயினாக இருக்கா? இல்லை மம்மி, பெயினாலாம் இல்லை, லைட்டாக எரிஞ்சுது, இப்போ கிடையாது. ஆனால் டேடி தான், உன் டேடிக்கு இப்போல்லாம் உன் மம்மியை பிடிக்கிறதே கிடையாது. முன்ன மாதிரி உன் டேடி கிடையாது. இப்போ கோவம் வந்தால் மட்டும்தான்
உன் டாடி உன் மம்மிக்கிட்டே பேசுகிறாரு. சரி இருக்கட்டும், அவளுக்கு நான் வேணான்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அவன் ஒரு மாதிரி அழுதுருப்பான். ஜேகேக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது செம்மையாக கோவப்பட்டோமோன்ட்டு. அப்படியே ஜேகே ஜிமின் கிட்ட அவனோட ஹேண்டில் கையை ஹோல்ட் பண்ணான். இவன் தட்டி விட்டு அஹானாவை தூக்கிட்டு போயிட்டான். சிம்மான் ஒன்றும் ஜேகே, கொஞ்ச நேரம் தான், இந்த ஹாலில் தான் உன் பொண்ணை வச்சுட்டு உட்காந்துருக்கன்ட்டு அப்படியே அஹானா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவளை தூங்கிடுறான். அவளை அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஹாலில் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு இவனும் சாப்பிட்டே இருக்க மாட்டான். ஜேகே குக் பண்ணலான்ட்டு போகிறான். காலையில் எதுவுமே சாப்பாடு செய்யலை. ஜிம்மன் காலன் சாப்பிடலையா? என்ன கேட்ட ஜேகே? டேய் சாப்பிட்லையான்னு கேட்டேன். பரவாயில்ல ஜேகே, ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இந்த வார்த்தையை கேட்டிருக்க. அப்படி இல்லை ஜிம்மான், பரவாயில்ல, நான் உன்கிட்ட நீ எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. விட்டு ஜேகே. டேய் இங்கே பாருன்ட்டு 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஜிமின் ஜேகே ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகிறான். டேய் இங்கே பாரு, அகானாக்கு ஏதாவது நான் தாங்கிக்க முடியலடா. அன்னைக்கு கீழே விழுந்துட்டு வந்துட்டா. இன்னைக்கு பால். அது மட்டும் இல்லாமல் நீ முன்ன மாதிரி கிடையாது. இவன் எதுவுமே பேசவே இல்லை. ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு கம்ஃபர்ட் பண்ணுறான், ஆனால் முடியல. எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். செம்மையே தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. சரி, என் மேலே தான் தப்பு. இல்லை ஜேகே விட்டு. இவ்வளோ நேரம் நடக்கிறதெல்லாம் இமேஜினேஷன். அவன் கிச்சன்லே தான் நிற்கிறான், கத்திட்டு நிற்கிறான். ஜிம்மன் குக் பண்ணல நீனு? அப்படியே ஜிம்மினுக்கு இப்போ தான் ரியாலிட்டி ஹிட் ஆகுது. என்னதான் ஜிம்மின் நீ நினச்சிட்டு இருக்க? ஜேகே ஏன் இப்படி என்னை திட்டிகிட்டே இருக்க? நீ பண்ணுறதுக்கெலாம் வேறு என்ன பண்ணுறது? இன்னும் குக் பண்ணல. அவளுக்கு நான் இப்போ எப்படி சாப்பாடு கொடுக்குறது? போ, உன் வேலை ஏதோ பாருன்ட்டு இவன் அப்படியே அகானா தூக்கிட்டு அகின் வெளியில் கிளம்பிட்டான். 2 பேர் ரெஸ்டாரண்ட் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான். இவனுக்கு அவன் மேலே சுத்தமாக லவ்வே இல்லைன்ட்டு என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே 2 பேருக்கு ஆனிவர்சரி. சரி எல்லாம் சரியாகும்ன்ட்டு போன வருஷம் ஆனிவர்சரிக்கு இவங்க 3 பேரும் வெளியில் போய் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட ஜேகே ஜிமின் கையை அப்படியே இன்டர்லாக் பண்ண மாதிரி தான் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு எங்கே பார்த்தாலும் நடந்து போயிட்டு அந்த மூமெண்ட்டில் அவனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு அழுக தான் வருது. ஸோ இப்படியே அப்படியே தான் படுத்துட்டு இருக்கான். சாப்பிடக்கூட இல்லை. ஏன்னா இவனை கேட்கவே இல்லை சாப்பிட்டியா என்னன்ட்டு. இவன் தான் கொஞ்ச நேரம் அப்படியே இமேஜினில் போயிட்டான். ஜேகே பழைய ஜேகேவாக இருக்க மாட்டானான்ட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ 2 பேரும் நைட்டு வராங்க. எப்போ மாதிரி தான் ஆஸ் யூஸ்வல் ஜேகே வந்து அஹானா ரூமில் தூங்குறது. இவன் ரூமில் போய் தூங்கலாம், ஆனால் முடியலை. சோஃபாலே படுத்துட்டு இருக்கான். டைம் ஆகுது. இவன் வந்து ஏதாவது பேசுவான், கொஞ்சம் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான்ட்டு ஏங்கிட்டு இருக்கா. அவன் வெளியிலே வரவே இல்லை. சரி நம்ம ஈகோ பார்க்கணும், நம்மளை போய் பேசலாமேன்ட்டு ஜிமின் அப்படியே ஜேகே கிட்ட போயிட்டு, ஜேகே வந்துட்டு கொஞ்சம் பேசணும். ஜிம்மன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஜேகே நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் எனக்கு வேலை இருக்குடா. அக்கானாவை தூங்க வச்சுட்டு இருக்கேன்ல, நீ போய் வெயிட் பண்ணு, ஒரு 10 நிமிஷத்தில் வரேன் ஹான்ட்டு அப்படியே இவனும் டைனிங் ஹாலில் வெயிட் பண்ணுவான். அவன் அப்படியே தூங்க வச்சுட்டு தூங்கியிருப்பான். ரொம்ப லேட் நைட் ஆகுது. வருவான்னு பார்த்தா ஆஹா வரவே இல்லை. இவனை ஏஞ்சி போய் பார்த்தா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே பெட்ஷீட்டை கவர் பண்ணிவிட்டு அகானாக்கு ஒரு கிஸ், ஜேகேக்கு ஒரு கிஸ். அப்படியே ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். ஏன்டா இப்படி மாறிட்ட? நீ இப்படிப்பட்ட பர்சனே கிடையாது. எனக்கு நான் தானே முக்கியம். ஆனால் இப்போ ஏன் என்னை வெறுக்கிற? அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? சின்ன சின்ன தப்பு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைல்ல. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நீ பக்கத்துலேயே இருக்க, ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. எப்போ இதெல்லாம் சரியாகும்னு தெரியலை.
அப்படியே அவன் ஃபோஹேடில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் விஷ் பண்ணிட்டு போயிடுறான். ஏன்னா இன்றைக்கி தான் அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ இவன் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு படுத்துருக்கான். தூக்கமே இல்லை. பழைய மெமரிஸ்லாம் அதிகமாக அவன் மைண்டில் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஜேகே இந்த மாதிரி பர்சனே கிடையாது, திடீர்னு ஏன் இப்படி சேஞ்ச் ஆனா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் போயிருக்கோம் ஜிமினுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இவன் விஷ் பண்ணுவான்ட்டு இவன் ரொம்ப ஆசையாக இருக்கான். ஜேகேக்கு பிடிச்சதெல்லாம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே ஆஸ் யூஷுவல் ரெடி ஆகிட்டு அஹானாவை ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே ஜேகே போயிட்டு வரேன்னு தான் ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன அவனுக்காக இவ்வளோ சமைச்சு வச்சிருக்க, இதையும் பார்க்கல, இன்னைக்கு தேவை கூட மறந்துட்டானான்ட்டு அப்படியே ஜிமின் ஜேகேவை பார்த்து, ஜேகே இன்னைக்கு என்ன டேன்னு ஞாபகம் இருக்கா? ஜிமின் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் இருக்குது, நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் கிளம்பணும், எதுவாக இருந்தாலும் நைட்டு பேசிக்கலாம். இல்லை ஜேகே இன்னைக்கு என்ன டேன்ட்டு கடுப்பேத்தாதடா, செம்ம டென்ஷனில் இருக்க. இல்லை ஜேகே போதும் ஸ்டாப் பண்ணுறியா? எனக்கு எதுவும் வேணாம், நான் லஞ்சு கூட வரமாட்டேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்ட்டு அகானா கூப்பிட்டுட்டு போயிட்டான். அவ்வளோதான். ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு செம்மையாக அழுக ஆரம்பிக்கிறான். எவ்வளோதான் அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நல்லா அழுதுகிட்டே இருக்கான். அன்னைக்கு நைட்டும் ஆகுது, இதை பற்றி அவன் பேசவும் இல்லை. இவன் இப்படி தான், இவனுக்கு இவன் மேலே லவ்வே கிடையாதுன்ட்டு இவனா அப்படியே நினச்சிக்கிட்டு ஸோ அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோமுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். நைட்டு 2 பேரும் வராங்க, சிரித்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஜேகே வந்து அப்படி ஜிமினை நோட் பண்ணுறான். அவன் ஏதோ மாதிரி ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். இவனுக்கு இதே வேலை. குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு கேட்காம எப்படி உட்காந்துட்டு இருக்கான் பாரு. ஜிமின் முன்ன மாதிரி கிடையாதுன்ட்டு இவன் தாட்ஸ் இப்படி, அவன் தாட்ஸ் அப்படி. குழந்தைய வளர்க்குறதுக்கு 2 பேருக்கு இன்னும் மெச்சூர் இல்லையோ என்னவோ, 2 பேரும் வேறு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் கல்யாணம் பண்ண கையோட குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ என்னவோ. ஸோ இப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஆகிட்டு இருக்கு. 2 days இன்னும் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் ஜேகே அம்மா ஜங்குக்கு கால் பண்ணுறாங்க. எப்படிடா இருக்க? ஆ ஃபைன்மா. ஜிமின் எங்க? அவன் எங்க? வீட்டில் தான், எப்போவும் மாதிரி சார் ரொம்ப ரெஸ்ட் எடுப்பார். என்ன ஜேகே இப்படிலாம் பேசுகிற? வீட்டில் இருக்கிற எங்களுக்கு என்னைக்குடா ரெஸ்ட்டு? உன்னை பார்க்கணும், குழந்த பார்க்கணும், வீட்டு ஒர்க்லாம் இருக்குது, அவனுக்கு எங்கடா ரெஸ்ட்டு? எது அவன் என்ன பார்க்குறான், குழந்தைய பார்க்குறானா? போங்கம்மா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி, உன் ஆனிவர்சரிக்கு என்ன பண்ண? எங்கடா போனீங்க? என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த அவனுக்கு? எதுவுமே சொல்லலை. அப்போ தான் ஜேகேக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னமோ சொன்னீங்க? ஆனிவர்சரியா? ஆமாண்டா, மேரேஜ் ஆனிவர்சரி தானே, பிஃபோர் 2 daysக்கு முன்னாடி. அப்போ தான் ஜேகேக்கு இவன் பேசணும்னு சொன்னதெல்லாம் தோணுது. கொஞ்ச நேரம் அவனால் எதுவுமே பேச முடியலை. டேய் ஒன்றை தான், இப்போ என்ன அகானா வச்சுட்டு மறந்துட்டியா என்ன? அது அப்போ நீ மறந்துட்ட? ஆமாம்மா. ஏன் ஜேக்கு இப்படி மாறிட்ட? பாவமாக தெரியலையடா அம்மா. அது தப்பு பண்ணுற ஜேகே, ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற. குழந்தை நார்மல் தானடா, கல்யாணம் பண்ணா குழந்தை. நீ குழந்தையே பார்த்துட்டு இருந்தா அவன் எங்கடா போவான்? இல்லைம்மா, எனக்கு தெரியுது. கொஞ்சம் பேர் 2 பேரும் பேசுங்க, பேசுனா எல்லாம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். அகனா வந்து 2 நாள் என்கிட்ட விடு. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன். டேய் உன்னையே வளர்த்த எனக்கு என் பேத்தியை வளர்க்க தெரியாதா? நீ வந்து விடுறியா இல்லை நான் வந்து கூப்பிட்டுட்டு போட்டுமா? போய் ஜிமின்கிட்ட பேசு. அதுக்கப்புறம் அவன் உடஞ்சிட்டான், உன்னால் எதுவும் பண்ண முடியாது. இப்போல்லாம் நீ அவன்கிட்ட பேசுறியா? எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறேன் ஜேகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. அது 1 year அவன்கிட்ட இவன் பேசுகிறதே கிடையாது. பேசுகிறதுன்னா சண்டை மட்டும்தான் போடுறான். சாப்பிட்டியான்னு கேட்குறது கிடையாது, ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்குறது கிடையாது. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஜேகேக்கு ரியலைஸ் ஆகுது இவன் தான் மாடிட்டான்ட்டு. அது தப்பு பண்ணுற, பேசு.
அம்மா அது எப்படி போய் பேசுறது? நீ அவனோட ஹஸ்பண்ட்ரா, போய் பேசு, சமாதானப்படுத்து. முடியலையா அவன்கிட்ட அடி வாங்கு. எனக்கு தெரியாது, ஈவினிங் என் பேத்தியை நான் பிக் பண்ணிக்கிறேன். அவனை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளில போ. ஸோ அப்படியே 2 பேரும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இவனும் ஒருக்கெல்லாம் விட்டு வீட்டுக்கு வந்தா ஜிமின் ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்கான். உள்ளே வந்தவன் இப்போ தான் அவன் ஃபேஸையே நல்லா அட்மையர் பண்ணி பார்க்குறான். தெரியுது இவன் பண்ணதான் தப்புன்ட்டு. அப்படி ஜேகே ஜிமின் கிட்ட வந்துட்டு அவன் கையை பிடிக்கிறான், தட்டி விட்டுடுறான். சாரி ஜிமா. ஆ, சாரியா? எதுக்கு ஜேகே? நான் மறந்துட்டேன். என்னது? என்னையவா? இல்லைடா, போதும் ஜேகே, ஸ்டாப் பண்ணு. என்னால் அழ முடியலை. டேய், சாரி சொல்கிறேன்ல, என் மேலே தான் தப்பு. நான் தான் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஜேகே, சாப்பிட்டியாடா? ஆ, என்ன கேட்ட? சாப்பிட்டியாடா? ஞாபகம் இருக்குதா இந்த வார்த்தை நீ என்கிட்ட லாஸ்ட்டாக எப்போ கேட்டேன்ட்டு? டேய், தப்பு தான்டா, என் மேலே தான் தப்பு. பயந்துட்டேன்டா. எதுக்கு ஜேகே? தெரியலை. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த, அந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், அது மட்டும்தான் என் மைண்டில். மற்றபடி புரியுது நீ என்னை மறந்துட்டேன்ட்டு. மறக்கலை ஜிமீன், ஒரு ஸ்டாப் பண்ணு ஜேகே. ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. குழந்தை எனக்கும் குழந்தை தான், ஆனால் நீ என்னை எப்படி தெரியுமா ட்ரீட் பண்ணுற? சாரி, எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு ஒரு சாரியே வேணாம். நீ ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, என்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. அப்படியே அவன் ஹக் பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறான். அன்னைக்கு இவன் இமேஜின் பண்ணது இன்றைக்கி தான் ரியாலிட்டியாக நடக்குது. ரொம்ப ஃப்ரீயாக அழுகிறான், எவ்வளோ காம் பண்ணுறான். ரொம்ப ஜேகேக்கு புரியுது அவன் பண்ண தப்பு. சாரிடா, நான் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். இங்கே பார், என்னை பாரு. இவன் பார்க்கவே இல்லை, என் மேலே தான் தப்பு. லவ் யூடா. உன்னை லவ் பண்ணாமலாம் இல்லை, உனக்கு தெரியும்ல உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. தெரியும் ஜேகே, அதுதான் கஷ்டமாயிடுச்சு. இப்போல்லாம் நீ எனக்கு ஃபோன் பண்ணுறதே இல்லை தெரியுமா? ஒரு கால் கூட எனக்காக நீ பண்ணுறது கிடையாது. உன் பொண்ணு என் கூட இருந்தா கால் பண்ணுற. அவளுக்கு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது அடிபட்டால் கூட நீ என்னை ப்ளேம் பண்ணுற. தனியாக இருக்கேன் ஜேகே, நீ என் பக்கத்தில் இருக்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற. என் கூட நீ ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்ட்டு அப்படி தோணுது எனக்கு. ஆனால் நீ, அவனுக்கு நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டல்ல, அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படிலாம் எதுவுமே இல்லை ஜிமான். நீ இல்லாமல் நான் எப்படி? இங்கே பாரு, பண்ணது தப்பு தான், புரியுது. ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க. ப்ளீஸ், நான் இதுக்கு மேலே அந்த மாதிரி இருக்க மாட்டேன். நம்ம பொண்ணு, நீ என் ஒய்ஃப். உனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கணும். அது ஏதோ தெரியலை, ஆனால் என் மேலே தான் தப்பு. அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. ஜிமினா அவன் மனசில் உள்ளது எல்லாத்தையும் சொல்கிறான். மனசில் உள்ளது எல்லாத்தையும் சொல்லி அழுகிறான். அவனை விட்டுடுறான், ஏன்னா அந்தளவு ஹர்ட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரம் அழுகட்டும், மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும்ன்ட்டு அழுதுட்டு இவனும் டியர்ஸை வாய்ப் பண்ணி டைம் பார்த்தா 8:30 ஆகுது. ஜங்கு டைம் ஆகுது. ஹக்கானா அவளை அம்மா கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவா? எப்போ வந்தாங்க அத்தை? வீட்டுக்கு வரல, அக்கானா 2 days அங்கே தான் இருப்பா. ஜிக்கி, நீ விட்டுருக்கியா? ஆமாண்டா, தப்பு பண்ணிட்டேன். பொண்டாட்டி கவனிக்காமல் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படியே வந்து அவனை கிஸ் பண்ண வரான், இவன் தடுக்கிறான். இப்போ என்ன சாருக்கு புதுசா? வெட்டிங் ஆனிவர்சரி முடிஞ்சு 2 days ஆகுது. நான் தான் மறந்துட்டேன். நீயாவது கேட்டுக்கலாம்ல, என் ஷர்ட்டை பிடிச்சி. அப்படி தான் கேட்கணும்னு நானும் நினச்சேன். ஆனால் இப்போ இந்த ஜியான் ஜிமீனுக்கு சொந்தமாகலையே, அக்கானாக்கு தானே. ஏய், அப்படி இல்லைடா. போதும், சரிடா,
என் மேலே தான் தப்பு. வேணா 2 அடி அடிச்சுக்கோ. இல்லை ஜெக்கி வேண்டாம். சாரின்ட்டு இவன் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே போகிறான். ஜிமினுக்கு சிரிப்பாகுது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இத்தனை வருஷமாக இருந்துச்சு. 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. ஜிமின் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே கொட்டியிருப்பான். அவன் சொன்ன அந்த சாரி, அவன் தப்பை உணர்ந்து அந்த சாரி சொல்லி சிம்பிளாகவே பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இல்லை அதுக்கு தான் சொல்கிறாங்களே என்னமோ கொஞ்ச நேரம் பேசினா எல்லாம் மாறிடும்ன்ட்டு. ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இவன் பின்னாடியே அவன் குட்டி போட்ட பூனை மாதிரி சாரின்னு சொல்லிட்டு போகிறான். ஜிமினுக்கு சிரிப்பாக தாங்கலை. நைட் ஆகுது. சாப்பிட்லான்னு பார்த்தா ஜேகே விடலை. இவனுக்கு அவன் தான் ஃபீட் பண்ணி விடுறான். எத்தனை நாளைக்கு? இதுக்கு மேலே இப்படி தான். என் ஃபர்ஸ்ட் பேபி நான் நல்லா பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்றதெல்லாம். அக்கானே இல்லைன்னு திமிரில் பேசுகிற அதானே? நம்ம என்ன ஒன்று பண்ணலாம். என்ன? அக்கானா பிஸியாக இருக்கிற மாதிரி நம்ம ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துடலாம். புரியலை. அக்கானுக்கு தம்பி பாப்பா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ இவளுக்காகவே என்கிட்ட நீ எப்படி சண்டை போட்டுருக்கன்னு தெரியுதா? ஒன்றை நம்பி இன்னொரு வாட்டி அப்படிலாம் கிடையாது. சாரிடா. இல்லை முடியவே முடியாது. இங்கே பாரு, எனக்காகனா உனக்கும் அவன் பையன் ஒன்றும் வேணாம் சார். அப்படி நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த 4 வருஷமே நான் நிறைய பட்டுட்டேன். சாரிடா. 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். சாருக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? சேக்கே கிட்ட வராத. ஏண்டா? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிட்ட வராத. அப்படியே சோஃபாவில் இவன் ஸ்ட்ரைட்டாக படுத்த மாதிரி படுத்திருப்பான். ஜேகே அவன் மேலே ஹோர் ஆகிட்டு அவன் லிப்பில் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருப்பான். ஜிமின் அவனை அவாய்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நாளாயிடுச்சு. இவனை விட்டு வச்சிருந்ததே பெரிய விஷயமாச்சு. இந்நேரம் 2-3 இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஜேகே குழந்தை பிறந்ததும் ஒரு ஃபாதர் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அந்த குழந்தைக்காகவே வாழலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்மளாம் அப்படி கிடையாதுங்கிற மாதிரி தான் இப்போ ஜிமின்கிட்டேயே வந்துட்டா. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பழைய மாதிரி ஜேகேவை பார்க்குறது. 2 பேரும் மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கை சும்மா இருக்குமா? அங்கே இங்கேன்னு போயிட்டு இருவரே பார்க்கும் படவிழா திரையிடும் மோக திருவிழா. வேர்வரை சாய்க்காமல் முதல் புயல் முடியாது. தீயை ஊட்டுகிறாயே, துண்டி தேனை ஊட்டுகிறாயே. நீயே காதல் நூலகம், கவிதை நூல்களாயிரம். காதல் தீவிரவாதியின் ஆயுதமானதே. அப்படின்னு ஹாலியோ ஒரு ரவுண்டு ஃபினிஷ் ஆகுது. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஜிமினி வேண்டா பேசணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக வச்சு செஞ்சுருப்பான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் 2 குழந்தையும் பார்த்துக்கிறான். ஏன்னா ஜிமின் அகெயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஜிமினையும் நல்லா பார்த்துக்கிட்டு அகானவையும் நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு ஃபேமிலி மேனாகவே மாறிட்டான். ஜிமினுக்கு ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா இவன் பழைய மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அகானவும் ஜிமின்கிட்டேயே வந்துட்டா. ஸோ அவங்க ஃபேமிலி கம்ப்ளீட்டுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு குட்டி ஸ்டோரி தான். இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், அதுவும் ஜீஹுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு தான் நான் இதை ரெடி பண்ணேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அன்கட் இதுக்கு வராதுடா. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம அன்கட் கண்டிப்பாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீவாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. டாட்டா, பை பாய்.